வணக்கம். இது ருத்ராட்ச மரம். ருத்ராட்ச கொட்டையெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? இந்த மரம் நல்லா பெருசா வளர்ந்து இதுல இருந்தா கொட்டைகள்லாம் வருது. ருத்ராட்சம் வந்து கண்டத்துக்கும் மார்புக்கும், கண்டம்னா இங்கே, அதாவது ருத்ராட்சத்தை வந்து கண்டத்துல கட்டி போடுவாங்க. அந்த கண்டத்துல வந்து அந்த ருத்ராட்சம் உருள உருள வந்து சுவாச பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அதே மாதிரி நெஞ்சில உருள உருள வந்து இதயம் வந்து பலப்படும். அதான் ருத்ராட்சத்தோட மகிமை. அதனாலதான் நம்ம டைரக்டா ருத்ராட்சத்தோட மகிமையை சொன்னா யாரும் விளங்காதுங்கிறதுலதான் கோயிலுக்கு மூலியமா நம்மளுக்கு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சிவனுக்கு ருத்ராட்சம் சிறந்தது, அந்த ருத்ராட்சத்தை நம்ம கட்டிக்கிட்டா சிவனோட அருள் கிடைக்கும். அப்படிங்கிறது அர்த்தமே என்னன்னா, நம்ம உடம்பு நோய் இல்லாமல் கண்டத்துக்கும் இதயத்துக்கும் எந்த நோயும் வராதுங்கிறதால தான் இந்த ருத்ராட்சத்தை நம்ம பயன்படுத்துறோம். வணக்கம். செம்பருத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சது. செம்பருத்தி பூவும் சரி இலையும் சரி தலைமுடிக்கு கருமை தரும், நல்ல பலப்படும் அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி மொக்கு வருது இல்லையா, இதை எப்போ கிடைச்சாலும் நம்ம வெறுசா வாயில போட்டு மென்று சாப்பிட்டாலே இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபின் நல்ல ரைஸ் ஆகும். அதே மாதிரி இதயம் பலப்படுறதுக்கு இது முக்கியமான மருந்தா பார்க்கப்படுது. சித்த மருத்துவர்கள் இதையும் நம்ம மூலிகையில ஒண்ணா நம்ம மருந்துகள்ல சேர்த்துக்கிறாங்க. வணக்கங்க. இது இலுப்பை மரம். ஆளில்லா ஊருக்கு இலுப்பை போய் சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாம் வரட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வரட்டிக்கு சர்க்கரைக்கு பதிலாக இந்த இலுப்பை பூவை தாங்க போட்டு கொதிக்க விடுவாங்க. அவ்வளோ இனிப்பு தரும் இந்த பூவெல்லாம். அதாவது தான் இது இலுப்பை பூ மரம். ஆள் இல்லாத ஊருக்கு இலுப்பை பூ மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இலுப்பு பூ சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இலுப்பை பூ நல்ல இனிப்பு தரக்கூடிய ஒரு மூலிகை. இது சர்க்கரைக்கு மாற்றா நம்ம யூஸ் பண்ணலாம்.